வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு குருவின் மேன்மை என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு விதத்தில் வினைப்பதிவின் காரணமாக துன்பமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த துன்பத்திலிருந்தும் அந்த இக்கட்டான வாழ்க்கையிலிருந்தும் விடுபட வேண்டும் என்று சொன்னால் ஒரு வினாடியாவது அவன் குருவை பற்றி நினைக்க வேண்டும். இந்த சிரமமான வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை பெற செய்ய ஒரு நல்ல குரு கிடைக்க மாட்டாரா என்று ஒரு க்ஷணம் அவன் ஏங்கியிருந்தாலும் கூட இறைவன் அவனுடைய வினை பதிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குருவை கொண்டு வந்து இணைத்து விடுவார் என்று சொல்வார்கள். அப்படி இணைந்த குருதான் நம்முடைய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. அவர் கொடுத்துள்ள பயிற்சிகளெல்லாம் ஒரு நாள் 2 நாளில் உருவானது கிடையாது. அவருடைய வாழ்நாளில் ஒரு 50 வருட காலம் தன்னுடைய ஆயுளையே இதற்காக அர்ப்பணித்து இந்த சமுதாய மக்கள் சீரடைய வேண்டும், உடல் நலமாக இருக்க வேண்டும், உயிர் வளம் பெற வேண்டும், மனம் வளம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாக்கிய ஒரு அற்புதமான கலை மனவளக்கலை. இதை கிடைக்கப்பெற்ற நாம் தவறாமல் எக்காரணத்து கொண்டும் அதை தள்ளி போடாமல் முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக செய்தோம் என்று சொன்னால் மனிதன் மாமனிதன் என்ற நிலைக்கு மட்டுமல்ல தெய்வ நிலைக்கும் அவன் உயர்த்தப்படுவான் என்ற அடிப்படையில் அருட்தந்தை கொடுத்திருக்கிற இந்த பயிற்சியை நாம் சிறமேற்கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி, மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம், உயிர், மெய் 3 மறைபொருட்களை மனிதனுடைய ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துரைத்து மனிதன் அவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலை அதனை பரப்பி நலம் காண்போம் என்ற ஒரு கவியில் நமக்கு உணர்த்தியிருப்பார்கள். இன்று பிறந்தநாள் திருமணம் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்ற குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவனுறு பெற குருவருடும் திருவருடும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். இன்றைய திரை இசை தத்துவ பாடலாக கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு அற்புதமான பாடல். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனமிருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழியிருந்தால் கடுகுக்குள்ளே மலைகள் காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், மனம் மனம் அது கோயிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், குணம் குணம் அது கோயிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம்,
உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாழ்க வளமுடன்.